ஒரு சிறிய கிராமத்தில் ஆற்றங்கரையில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. அங்கே வசிப்பவர்கள் ராஜனும் லீலாவும். அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், பெயர் விஷ்ணு. ராஜன் ஒரு கட்டிட கூலித் தொழிலாளி. அவனது வியர்வையே குடும்பத்தின் செலவுகளை ஈடுகட்டுகிறது. லீலா வீட்டு வேலைகளை பார்க்கிறாள். சமையல், துணி துவைப்பது, வீடு சுத்தம் செய்வது எல்லாம். இந்த கதை அன்பின் மதிப்பை உணர்ந்து கொள்வது பற்றியது. லீலாவுக்கு ராஜனிடம் ஆழமான அன்பு உண்டு. ஒரு நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்து களைத்த பிறகு அவள் விரும்புவது ராஜனின் ஒரு புன்னகையும் ஒரு அன்பான வார்த்தையும் மட்டுமே. ஆனால் ராஜனின் மனம் அப்படி இல்லை. வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு கோபமும் களைப்புமே மிஞ்சும். ராஜா, ஒரு டீ குடிக்கிறீங்களா? இப்பவே எடுத்துட்டு வரேன், லீலா மென்மையாக களைப்பான குரலில் கேட்டாள். டீயா? எனக்கு ஒன்னுக்கும் முடியலை லீலா. நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கேன். உனக்கு அது புரியாது, ராஜன் கோபத்துடன் சொன்னான். லீலா ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவள் மனதில் ஒரே எண்ணம், ஒரு தொடுதல், ஒரு புன்னகை, அவ்வளவுதான் நான் விரும்பினேன். ஆனால் அந்த இரவு படுக்கையறையில் ராஜனின் வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்தன. பிணம். அவன் முணுமுணுத்தான் லீலாவை தள்ளிவிட்டு. லீலாவின் கண்கள் கலங்கின. ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவள் இதயம் உடைந்தது. ஆனால் அவள் மௌனமாக படுத்திருந்தாள். காலையிலிருந்து வேலை செய்து உடல் வலிக்கிறது என்று சொல்லியும் ராஜனிடமுள்ள அன்பால் அவனது விருப்பத்துக்கு இணங்கினாள். ஆனால் அவனது இந்த வார்த்தை அவளை உடைத்துவிட்டது. நாட்கள் கடந்தன. பிணம் என்ற வார்த்தை ராஜனுக்கு பழக்கமானது. சாப்பாட்டு மேசையில், சமையலறையில் எங்கும் அந்த வார்த்தை எதிரொலித்தது. உன் வியர்வைக்கு பிணத்து நாற்றம் இருக்கு. ஒரு நாள் ராஜன் சொன்னபோது லீலாவின் மனம் மீண்டும் வலித்தது. ராஜன் எப்போதும் தன் வேலையை பற்றி பெருமையாக பேசுவான். நான் இல்லைனா இந்த குடும்பம் நடக்காது. என் வியர்வைதான் உன்னையும் விஷ்ணுவையும் பொறுப்பு பார்க்குது என்று சொல்வான். ஆனால் லீலாவின் தியாகங்கள், அவளது உழைப்பு, அவளது அன்பு மைனஸ் இவை எதையும் அவன் பார்க்கவில்லை. லீலா ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. மௌனத்தால் எல்லாவற்றையும் தாங்கினாள். விஷ்ணு வளர்ந்து பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். லீலாவின் வாழ்க்கை அப்படியே மைனஸ் உழைப்பும் பொறுமையும். வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் ராஜனின் வேலையிடத்தில் விபத்து. உயரத்தில் இருந்து விழுந்து அவனுக்கு முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டது. நடக்க முடியவில்லை. ராஜன் படுக்கையில் ஆனான். அந்த நொடியிலிருந்து லீலாவே எல்லாம். ராஜா, முகம் கழுவலாம், நான் தண்ணி அடிக்கிறேன், லீலா அன்புடன் சொன்னாள். லீலா, எனக்கு ஒன்னும் வேணாம், ராஜன் உடைந்த மனதுடன் சொன்னான். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? லீலா புன்னகைத்தாள். உனக்கு வேணுமே ராஜா, உனக்காக நான் எதையும் செய்வேன். லீலா ராஜனுக்கு உணவு தயார் செய்து மருந்து கொடுத்து அவனது மலமூத்திர கழிவுகளை கூட அருவருப்பின்றி சுத்தம் செய்தாள். விஷ்ணுவின் படிப்பு மற்றும் வீட்டு செலவுகளுக்கு லீலா அருகிலுள்ள வீடுகளில் சிறு வேலைகள் செய்தாள். காலையிலிருந்து இரவு வரை அவள் ஓடி அலைந்தாள். அம்மா, உனக்கு களைப்பு ஆகாதா? ஒரு நாள் விஷ்ணு கேட்டான். என் மகனுக்காக, என் ராஜாவுக்காக இந்த களைப்பு ஒண்ணுமில்லை, லீலா சிரித்தபடி சொன்னாள். முதல் முறையாக ராஜன் லீலாவை உண்மையாக பார்த்தான். அவளது அன்பு, அவளது பொறுமை, அவளது கவனிப்பு மைனஸ் இவையெல்லாம் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. நான் அவளை என்னன்னு கூப்பிட்டேன், பிணமா? அவன் தனக்குத்தானே நினைத்தான். அவன் கண்கள் கலங்கின. லீலா. ஒரு நாள் ராஜன் அழைத்தான். குரல் தடுமாறியது. உன்கிட்ட நான் என்னென்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்ல வேணாம் ராஜா, லீலா மென்மையாக சொன்னாள். இப்போ உனக்கு நான் வேணும், அதுவே போதும். ராஜனின் மனதில் 1000 முறை அவன் தன்னை பிணம் என்று அழைத்தான். நான் தான் பிணம், அவன் மனதில் சொன்னான். லீலாவின் அன்புக்கு முன்னால் அவன் தலை கவிழ்ந்தான். அவளது ஆசைகள், அவளது கனவுகள் மைனஸ் எதையும் தன்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்று நினைத்தான். லீலா ஒருபோதும் ராஜனை குறை சொல்லவில்லை. அவனை பிணம் என்று அழைக்க அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவளது அன்பு, அவளது பொறுமை மைனஸ், அதுதான் இந்த குடும்பத்தின் பலம். இந்த கதையை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பு என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள இப்படிப்பட்ட பெரிய வலிகள் தேவையா?